தற்போதைய அண்மை செய்தியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடன் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரேவதி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் தலைமையில திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கான கூட்டமானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்துல விவாதிப்பது குறிப்பான அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். குறிப்பாக எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, அது தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் தமிழகத்திற்கான அந்த மெட்ரோ சேவை நிராகரிப்பு உள்ளிட்டவை தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை குறித்த முடிவை தற்போது எடுக்க உள்ளனர். இதுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி டிசம்பர் 19ஆம் தேதி வரை 15 அமர்வுகளாக நடைபெற இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா உள்ளிட்ட 10 முக்கிய மசோதாக்களை குளிர்கால கூட்டத்தில் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.